இன்றைக்கி நம்ம தலைவன் தலைவி படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நார்மலாக ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி சண்டை வரும், மாமியார் நாத்தனார்னால வரலாம், இல்லைனா அம்மாவோட வீட்டில் சொல்லிக் கொடுக்குறதுனால வரலாம், அந்த மாதிரி வரும் இல்லையா? அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்து பிரிஞ்சு போகிறது, திருப்பி வந்து சேர்றது, அந்த மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் விஜய் சேதுபதி நித்யா மேனனை பொண்ணு பார்க்க போயிருப்பார். அப்போ இவர் அதிகமாக படிச்சிருக்க மாட்டார், பரோட்டா மாஸ்டராக இருப்பார். ஆனாலும் பரவாயில்ல, நித்யா மேனனுக்கு பிடிச்சனால கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்க. ஆனால் நித்யா மேனனோட அண்ணனுக்கு பிடிக்காது. ஆனாலும் உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, நித்யா மேனன் அம்மா அப்பா 2 பேருக்கும் பிடிச்சிருக்கும். அதனால் கல்யாணம் பண்ணியும் வச்சுருவாங்க. ஆனால் இவங்க வீட்டில் இவங்க ரொம்ப செல்லமாக வளர்ந்துருப்பாங்க. நல்ல வசதியோட அவங்க வீட்டில் போயிட்டு ஹோட்டலில் வச்சுருக்கிறனால போய் சீலை எடுக்க, சர்வ் பண்ண, அந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பாங்க. இடையில கல்லால் உட்காருமான்னு அவங்க மாமனார் சொல்லுவார். உட்காந்துருக்கிறது அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது. அதாவது மாமியார் நாத்தனாவுக்கு பிடிக்காம, அது மூலமாக சில சண்டைகள் சச்சரவுகள் வரும். இந்த மாதிரி வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் அண்ட் அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி நீ நல்லா வச்சுருந்தோம் உன்னைய, அங்கே போய் இப்படி கஷ்டப்படுறிய அப்படின்னு சொல்லி கொடுக்க, அது மூலமாக வர்ற பிரச்சனைகள், இது எல்லாம் போக போக சண்டை போட திருப்பி வர, இந்த மாதிரியே இந்த படத்தில் போயிட்டுருக்கும். இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கும், பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு மொட்டை போடாமல் வச்சுருப்பாங்க. இவங்க சண்டையில் பிரிஞ்சிருக்கிறனால லாஸ்ட்டில் மொட்டை போடுறதுக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி போய் சண்டை போடுவார். அப்பாட்ட சொல்லாமல் எப்படி நீங்கள் மொட்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் அந்த இடத்துலையே பிரச்சனைகள்லாம் பண்ணி பெரிய ஆளுகள்லாம் வந்து சேர்த்து வைப்பாங்க இவங்க 2 பேரையும். இப்படி தான் இந்த படம் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும்.